இருக்கிறதுலே 1970 அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பழமையாக இருக்கிற ஒரு முதலை அப்படின்னா இது இங்கே ஜாஸ் 3ன்னு ஒன்று இருந்தது பக்கத்தில். ஜாஸ் 3 அதான் பார்த்தீங்கன்னா 1000 கேஜி ஏதாச்சும் இருந்தது. ஆமாம், இறந்துருச்சு. ஏ மச்சான், அந்த ஜிப் லைன்ல போனமே அதே மாதிரி இல்ல? டேய் டேய் என்னடா அது தண்ணில போகுது மச்சான்? ஜிப் லைன்ல போற மாதிரி தான் இருக்கு. டேய் ஹெலிகாப்டர்ல போற மாதிரி இருக்கு. ஆமா, நான் ஓட்ற ஹெலிகாப்டர். எல்லாரும் பின்னாடி உட்காருங்க. ஏய் என்ன இது? ஏய் இங்க ஒண்ணு கிடக்கு. ஐயோ பார்த்தாலே பயமா இருக்குடா. சுத்தி பாருங்க. சும்மா இருனே. நான் இல்லடா. ஏய் என்னடா மூஞ்சி இருக்குது? ஏய் ஜெய் சுத்தி பாத்துங்க எங்க இருக்குன்னு. பின்னாடி பாக்குங்க. அட சும்மா எங்கடா இருக்கு? ஐயோ சும்மா இல்ல. ஏய் ஆறடியா? ஒரு நிமிஷம் இரு. ஆமா மச்சான். ஏய் மச்சான் 6 அடிக்கு மேல இருக்குடா மச்சான். டேய் எவடா அவன் கால் வைக்குது? மச்சான் பள்ளிக்காரன்னு நினைக்கிறேன். ஏய் எவன்டா அவன்? டேய் உஷாராரு, அடுத்து என்ன வர பத்தி தெரியல. டேய் ஏய் பாரு. டேய் டேய் ஏய் ஐயோ டேய் தலைய குடிச்சிரா. வணக்கம் சார். ஏய் என்னடா இவங்க என்ன இங்க வந்து எல்லாம் நம்மளே பாக்குறாங்க? ஐயோ எங்கடா இருக்கு? எங்கடா? பக்கத்துல இருக்கு. ஓ தலைய வர தூக்குது. இங்க பாருண்ணா. என்ன போட்டு வச்சிருக்கீங்க? வாட்டர் பாட்டில். இந்த நம்ம ஆளுங்க திறமை அவ்வளவா. கோகுல எவனோ வாட்டர் பாட்டில் போட்டு வச்சிருக்கான் பாரு உள்ள. காசு போடுறதுனா தினம் தின்ற சோறு தானே திம்பாங்க. போடுறாங்க இந்த பாரு. இப்போ இங்க இது வந்து மெயின்டெனன்ஸ்க்காக தானே அந்த காசு. ஆமா ஆமா. வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி டிக்கெட்டை போட்டு வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் யாரோ வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு டாலர்லாம் போட்டுருவாங்க. முருகன் டாக்டரா? ஆமா, ஐயப்பா படம் முருகன் படம் எல்லாம் போட்டுட்டாங்க. இந்த தற்கொலை கூட்டு வராங்க எனக்கு மாட்டல முடியல. என்ன நீங்க போடும்போது மட்டும் நான் போட்டு காட்டவா? நீங்க போட்ட மொக்க சோக்கலாம் போடு போடு. குப்பையில கார்பரேஷன்ல சொல்லி வந்து அள்ளி தான் போனோம் உங்க ஜோக்கெல்லாம். பெருங்குடியில வச்சு எரிச்சிருங்க. அவ்வளவு அறிவு பாரு. பெருங்குடியில மொத்தத்தை இவங்க போட்ட மொக்க ஜோக்கலாம். ஃபுல்லா நாரின்னு எடுக்குறாங்க அந்த ஏரியாவே. இங்க ஏதாச்சும் ஒரு முதல்ல அடாப்ட் பண்ணிக்கலாம்ல. இந்த முதல்ல அடாப்ட் பண்ணிக்குவேன் நானு. பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பெரிய தோல் மாதிரி தெரியும் கருகருன்னு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 50 வயசு முதலையோட ஒரு தோல் தான். அதை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. 50 வருஷம். ஆமாம், அதோட தோலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அது வந்து மக்கள் பார்வைக்காக பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன் அப்பத்துலேருந்து அதை தடவிட்டே இருக்கீங்க? முதலைய கிட்டவே நம்மளால தட முடியாது. இது முதல்ல மாதிரியே இருக்கிறத தடவணும்னா முதலைய தடவிருக்கேன்னு ஒரு பேர் இருக்கும்ல. அதை தான் ஏன் முதல்லேருந்து தடவிட்டு இருக்கீங்க முதலையேன்னு கேட்குறேன். இந்த காமெடி நான் போட்டப்ப எல்லாரும் திட்டினீங்க. இப்போ அவரு போடுறாரு. அடுத்த ட்ரக் எடுத்துன்னு வரதுக்கு வண்டி வந்துகிட்டு இருக்கு. அதில் வாரிட்டு போயிடும். வண்டி வச்சுன்னு வச்சுக்க அவங்க வந்து வாரிட்டு போயிடும். எல்லாருக்கும் நல்லது செய். கண்ணில் பார்க்குறவங்களாம் நல்லது செய். 4 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு, எங்களையும் சேர்த்து. சரியா? முதல்ல நீ தின்ற சோத்துக்கு காசு. முதல்ல இந்த முதல்ல இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து மைக்கை குத்துட்டு கிளம்பு. இது வரைக்கும் நீ சாப்பிட்ட சாப்பிடுங்க காசு கொடுத்துருக்கியா? அப்புறம் நீ எப்படா மக்களுக்கெல்லாம் நல்லது செய்வ? அது என்ன கேட்குற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் ஆகும். நாள் கழிச்சு கேட்போம். நாள் ஆகுமா? ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நெக்ஸ்ட் சரியா? எல்லாரையும் நம்மளுடைய உறவா நினைக்கணும். சரியா? பின்னாடி குத்திட்டு போயிடுறாங்க. அதான் குத்துறாங்க வாங்கின இல்ல, சொந்தக்காரங்களுக்கு செய்யாத. நீ வாங்கவே இல்ல. சரி, அதை விட அதுவே அப்புறம் பேசலாம். இப்பயே பேசுங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்ப நீங்க உடனே பேசணுமே. இல்லண்ணே, எல்லாருமே வாங்கிருப்போம். நீங்க வாங்குறது இல்ல? வாங்கிருக்கேன், நிறைய வாங்கிருக்கேன். இப்ப வரைக்கும் வாங்கிட்டே தானே இருப்போம். அங்கதான் அதிகமா வாங்கிருக்கேன். அப்புறம் என்ன அது வந்து அவங்க நல்லது செய்யறதுக்குலாம் நம்ம கூட இல்ல, பின்னாடி சொருவத்துக்கு தான் கூட இருக்காங்க. முடிஞ்சு. சரியா? வரேன்னு வாங்க வரமாட்டாங்க. அவனுங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்கணும். மணக்குமுறல் தம்பி கொட்டிட்டு வந்துடுறேன். நமக்கு ஒண்ணுன்னா நம்ம அவனுங்களுக்காக போய் நிற்போம். அவனுங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. இதவர் இதை தனி ஷார்ட்ஸ் ஆக்கி கொடுக்குறேன். இதை தனியா நான் டெய்லியும் ஸ்டோரியில வைப்பேன். நம்ம அவனுங்களுக்காக போய் நிற்போம். அவன் நம்மளை மயிரவன மதிக்க மாட்டான். டேய் வாடா, இது மாதிரி நான் ஒரு புதிய விஷயம் ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன்டா, வந்து பாடுறா, நீ எனக்கு எல்லாம் உதவிலாம் செய்வேன், நான் காசு பண்ணலாம் கொடுக்க வேணாண்டா, பக்கத்தில் வந்து ஒரு உதவியா நில்லுடா அப்படின்னு சொல்லி உறவுக்காரனை கூப்பிடாதீங்க.
மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நண்பனை கூப்பிடுங்க, நண்பன் வருவான். நான் இவனை கூப்பிட்ட வந்தேன், அண்ணன் வருவாரு. இந்த மாதிரி நண்பர்களை சேர்த்துக்குங்க, நல்ல நண்பர்களை. இந்த சொந்தக்கார நாய்களை நம்பாதீங்க, திருட்டு பசங்க. ரொம்ப ஓர பாரு, ரொம்ப ஓர பாரு. அவ்வளோ உள்ள இது இருக்கு. இன்னைக்கு கூட தம்பி ஷூட்டிங்க்கு சரி வேணாங்கிறியா? நெக்ஸ்ட் ஏன்னா அந்த சொந்தக்காரங்களை பத்தி பேசினாலே அப்படியே உள்ள அப்படியே தகன்னு ஆகுது. இப்போ இது என்னன்னா, இது இந்த முட்டைக்குள்ள இப்போ வந்து அந்த சின்ன முதல்ல இருக்குமா? அதோட ஓடு மட்டும் தான். ஓடு மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஆமா, அந்த சைஸ் ஆஃப் வேரியன்ட். இவ்வளோ தானே இருக்கு முட்டை. இதுக்குள்ள இருந்தானா 50 அடி நீட்டு மாதிரி அந்த அவ்வளோ பெருசு வருது. ஆமா, அம்மா வயித்துக்குள்ள நீ இவ்வளவு பெருசா உள்ள படுத்து கிடந்த வாடா பேசுறான் பேச்சு முடியல. முடியலங்கிற போய் பேசுறேன். அதெல்லாம் யாரை நம்புறதுனே தெரியல தாசனா. கலர்ல போட்டு பாருன்னு தெரியுமே. இப்போ இந்த முதல்ல பண்ணைக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது. சரியா? நீ வந்திருக்கியா? எப்போ? நான் அடிக்கிறேன்னா அப்புறம் வந்து பாக்குறவங்க எல்லாம் ஏன் அடிக்கடி பாலாஜி அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. ஏன்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்பெல்லாம் கேட்கல, அடிக்கிறாங்க. கமெண்டே வரலையே. நான் ஒருத்தன் தானே கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். அந்த கமெண்ட் பாக்குறீங்கல்ல, எல்லா வீடியோலயும் இவரோட கமெண்ட் இருக்கும். வெரி குட், குட் ட்ரிப். ஓ நீங்க கோயிங் வெல். இவர்தான் அதேதான். ஏன்பா அப்ப வரைக்கும் தெரியாதவங்க கிட்ட ஒரு கமெண்ட் வரல, உள்ள தெரிஞ்சவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. நீயே சொன்னியா நான் போன் பண்ணி ஏதாச்சும்? அண்ணா என் மேல இருக்கிற அன்புல அவரே போடுவாரு. அசிங்கமா தான் போடுங்க, அன்புல எதுவும் சொல்ல மாட்டாரு. அது அவர் வீடியோல கேட்டாரு, ஹே ஷரத் ப்ரோ யூ ஆர் டூயிங் வெரி வெல் அப்படினாரு அவரு. நீ கூட வெளிய இருந்தே நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் யாரா அந்த கமெண்ட் இருக்கு. மனசாட்சியை தொட்டு சொல்லு. எங்க ஸ்கூல்ல என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு வாட்டி காமராஜர் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு டப்பிங் யார் தெரியுமா கொடுத்துருப்பா? எம்எஸ் பாஸ்கர். உங்களை எங்க ஸ்கூல் கூட்டு போனாங்க ஸ்கூல் படிக்கும்போது? பெரியார் படம் நம்ம சத்யராஜ் நடிச்ச படமா? அதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி படத்துக்கு கூட்டு போற 30 ரூபா கலெக்ட் பண்ணி வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வேற எங்க கூட்டு போவாங்க, அந்த மாதிரி தான் கூட்டு போவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. தற்கொலை மாதிரி நம்ம ஏதோ சினிமா படத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனா அவனுக்கு எங்க வேணா கூட்டு போட்டோம்டா, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பசங்க கூட ஜாலியா அப்படி போறது இருக்குல்ல, அது வேற ஒரு ஃபீல். அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா எங்களால கெத்தா இருக்க முடியலையே. நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு, பசங்க கையில கெத்து காமிச்சேன்னா அப்படியே காலேஜ் சேர்ந்தோம்னா பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுதுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல அதுங்கிட்ட பேசுறது கத்துக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகி போச்சு. ஃபைனல் இயர்ல அப்புறம் நாங்க தான் காலேஜ் கண்ட்ரோல்ல வந்துச்சு. வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி வெளியே தான் நிற்போம். இந்த அன்யூனிஃபார்ம்ல வர்றது, ஜீன்லாம் போட்டு வரக்கூடாது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல ஃபார்மல்ல தான் வரணும். இந்த மாதிரி ஜீன் பேண்ட்லாம் போட்டு வரக்கூடாது. பாக்கெட் வந்து இப்படி வச்சிருக்க கூடாது, இப்படிதான் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி எல் ஷேப்ல இப்படி இருக்க. ஆமா, காட்டன் பேண்ட்லயே அப்படி சில பேண்ட்ல ஐயோ இது காட்டன் பேண்ட் தான், எனக்கு பேண்ட் மேட்டர்ல அந்த பாக்கெட் தான் மேட்டர். நான் பிச்சு தான் அவங்க கையில கொடுக்கணும். இந்தாடா பாக்கெட்டே வேணாம்னு அப்படின்ற மாதிரி சின்னதா கிழிஞ்சிருக்க கூடாது. ஆமா, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஒரு பெல்ட் வந்து டிஃபரண்ட் கலர்ல போடக்கூடாது. Black கலர்ல பண்ணணும். ஃபுல் ஃபார்மலா இருக்கணும். அப்படி வந்து அந்த மாதிரிலாம் வந்து போய் ஒரு வருஷத்தை வெளிய நின்னே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது மொத்தமா நீ படிச்சதே வேஸ்ட் தானே? படிச்சது வேஸ்ட் ஆகலப்பா. படிப்பறிவுன்னு ஒண்ணு இருக்கு. என்ன படிச்சா? இன்ஜினியரிங் தான்டா. சிவில் இன்ஜினியர். நான் வீடெல்லாம் கட்டுவேன். இப்படி வந்து என் வாழ்க்கை வந்து காலேஜ் லைஃப்ல வந்து அப்படி போயிடுச்சு. அப்புறம் காலேஜ்ல முடிச்சு சென்னை ஒர்க் அப்படின்னு வந்த அப்புறம் தான் வந்து மொயின்பா வாழ போறது ராஜா வாக்கு தான் பாரு பாரு அப்படி இல்ல, இப்படியே போயிடுச்சு மீதி வாக்கியம். வந்து உங்ககிட்ட மாட்டேன், நீயே வந்து கூட்டினு எங்க சுத்துற, கோயிலுக்கு கூட்டினு சுத்துறீங்க. கோயிலா கூட்டு போறது அப்படின்றது இப்ப இல்ல, அப்பவே ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அச்சரப்பாக்கம் மாதா கோயிலுக்கு கூட்டு போனாங்க. எதுக்கு? டூருக்கா? டூருக்கு எதுக்கு? நான் அச்சரப்பாக்கம் மாதா கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்களே. கூட்டின்னு போயிட்டு 10ஆவதுல எல்லாரும் பாஸ் ஆகணும், 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து கோயிலை சுத்த விட்டாங்க. ஏத்திட்டு வந்துட்டேன். 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகணும். பாஸ் ஆயிட்டியா? ஃபெயில். நீ 9ஆவதுல ஃபெயில் தானே? 2 அடி ஃபெயில். ஹலோ, ஆஃப் த டிவி. அப்பவே ஒரு மெழுகுவத்தி லாஸ் சொன்னால மெழுகுவத்தி இல்ல, கோயிலே கொளுத்துனா கூட நான் பாஸ் ஆக மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியல. நீ கோயில முன்வாசல்ல கால் எடுத்து வச்ச உடனே சாமி பின்வாசல் ஓடி இருக்கும். ரைட், கால் எடுத்துட்டு வச்ச உடனே சாமி இந்த நாய் வருதா திரிக்கிறேன். என்ன போனே? என்ன ரிங்டோன் இது? இந்த ரிங்டோன் உனக்கு தெரியாதாடா?
பழமையான பாட்டு ரொம்ப பிடிக்கும். இதா ரிங்டோன் வச்சுறேன். உங்ககிட்ட பாடிக்கிட்டு எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு. சரி இன்னும் நேரம் கேட்போம். பாட்டு நல்லா இருக்குல்ல? ரொம்ப பிடிச்ச பாட்டு. இங்கே பாருண்ணே, என்க்ளோஸ்ட் அடாப்டட் பை. இந்த மாதிரி நம்மளே யாராச்சும் அடாப்ட் பண்ணிக்குவாங்கண்ணே. இதே மாதிரி உன்னையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு உன்னோட போட்டோவை போட்டு உன் பேரை போட்டுவிட்டு அடாப்டட் பைன்னு போட்டு என் பேரை போட்டு காலத்துக்கு உனக்கு நானே கஞ்சி ஊற்றிட்டு போச்சு வர தின்னு. இது வரைக்கும் ஒத்துனதான் பத்தாது உனக்கு. சோறு போடுறீங்களா? சோறு போடுறீங்களா? போடு. 3 வேளை சோறா? உப்பு இல்லாம 2 வேளை சோறு போடுவேன். ஆமா, பின்ன உனக்கு ரோசங்க வந்து என்னதான் அசிங்கமா பேசிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற கடுப்பை ஃபுல்லா உன் மேலதான் காட்டுவேன். எனக்கு வர்ற கோவத்தெல்லாம் உன்னதான் தூக்கி போட்டு மெரிப்பேன். 3 வேளை சோறு போடுறோம்ல, இவன் அந்த மாதிரி தூக்கி போட்டு மெரிக்க கடிச்சு விடுவான். கடிதான் ஒண்ணு. அந்த மாதிரி நீ கடிக்க மாட்டேல்ல? நான் கடிப்பேன் ஒரு கட்டத்து மேல. அந்த வெறி ஆகக்கூடாது உனக்கு உப்பு இல்லாத சோறு போடுறது. தோணும் போதெல்லாம் உன்னை இழுத்து போட்டு மெரிப்பேன். வேற எதுவும் பண்ண மாட்டியா? அது வரைக்கும் சந்தோஷம். அப்பன பாத்தியே அம்மாட்ட கேட்டியா, ஆயாட்ட கேட்டியா, கேட்டியா. இலை தலைகள் மட்டும்தான் சாப்பிடுமா இந்த ஆமை? எனக்கு தெரிஞ்ச ஆமை மோஸ்ட்லி வெஜிடேரியனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன இலக்கா? கீரையா? பச்சை புளிச்சக்கீரை. ஓகே நல்லா இருக்கும். கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எங்க வீட்டுல கூட புளிச்சக்கீரை செஞ்சுட்டு கருவாடு தொக்கு செய்வாங்க. சரியா இருக்கும். கூட களி செய்வாங்க. அப்படியே ரத்மியா? களிக்கு கருவாட்டு குழம்புக்கு அந்த கீரை சூப்பரா இருக்கும். 12 மணிக்கு அங்க 8ஆம் நம்பர்ல வந்து முதலைக்கு சோறு போடுவாங்களாம். நான் பாட்டை வர ஞாபகத்திட்டீங்க, மண்டுக்குள்ள அதே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப மாத்திரம் பாரு. தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்ல கட்டுனார். பாம்பு பண்ணைக்குள்ள மட்டும் போயிட்டு வருவோம். அண்ணா வரட்டும். எடுத்துட்டு கிடக்குறாங்க உள்ள. எங்க வராங்க? வராங்க. சொல்லுங்க, எங்க போனேன்? கால் பண்றேன். எங்க நான் ஃபுல்லா எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண? உள்ள பாம்பு கிளாஸ் சொன்னாங்க. ஃபுல் அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஆமா சரி ஓகே. உள்ள சொல்லி கொடுத்தாங்கல்ல. நான் क्वेश्चन கேக்குறேன். ஃபர்ஸ்ட் எத்தனை சொன்னாரு பேரு? ஒரு இதெல்லாம் விஷயம்லாம் சொன்னாரு. அந்த பானை எல்லாம் காமிச்சாங்க பேரு. பானை அது அங்கே தான் இருக்கு, காட்டல. அது அங்கே தான் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. எடுத்ததுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பேன், கரெக்டா ஆன்சர் பண்ணணும். என்னடா பப்ளிக் எக்ஸாம் மாதிரி பயமுறுத்துறீங்க? என்ன பின்ன எவ்வளவு முக்கியமான மேட்டர் சொன்னாரு. 4 பண்ணி வெளியே போற ஒரு பாம்பு கச்சிச்சு, முதல்ல என்ன பண்ண சொல்லு. முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கச்ச இடத்துக்கு மேல துணியை போட்டு நல்லா டைட்டா கட்டணும். படத்துல அப்படிதானே பண்ணுவாங்க. அதான் சொன்னாரு அவரு. படத்தை பார்த்து கெட்டு போவா மொதல் பாயிண்டே அவர் சொன்னாரு. இந்த படத்துல இதெல்லாம் பார்த்துட்டு வந்து யாருன்னா நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா வாயில எடுத்து பாம்பு விட்டுருன்னு சொன்னாரா இல்லையா? அவரு வாயில எடுத்து பாம்பு அங்க இருக்கிற பாம்பு சொன்னவா நம்ம மைண்ட் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த படத்தை பார்த்து கெட்டு போவீங்க. துணி எடுத்து கட்டுவாங்க, வாயை வச்சு உரிவாங்க. ரெண்டாவது அவுட். நீ ரெண்டுத்துலயுமே ஃபெயிலு. காலகாலமா நீ ஃபெயில். நீ செத்து போயிருவ தெரியுமா? பாம்பு கச்சுதுன்னா இது ரெண்டுத்தையும் பண்ணக்கூடாது. அப்ப பாம்பு காலகாலமா தமிழ் சினிமால தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து கெட்டு போவாதான்னு சொல்றேன். நான் உனக்கு முதல்ல சொல்றது கேக்குறியா? ஹீரோ கொத்தா 10 அடி பறந்து அடிக்கிறான், முடியுமா உன்னால? பாம்பு கச்சா முதல்ல அந்த இடத்த கட்டக்கூடாது. கட்டணும்னு வச்சுக்க, அவர் ஒரு விரல் இல்ல பாத்தியா இல்லையா? அது அந்த மாதிரி வந்து கட்டணும்னாக்கா ஒரே இடத்துல விஷல் ஆகிட்டு அந்த இடம் வந்து அழுகிடுமா. வாயை வச்சு உறிஞ்சன்னா வாயில இருந்து விஷம் டைரக்டா மண்டைக்கு ஏறி மூளையில ஏறி உடனே செத்து போயிருவேன். நீ கட்ச இடத்துல கூட 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு செத்து போவ. உறிஞ்சன்னா 2 நிமிஷம் செத்து. என்ன பண்ணணும் இப்போ? கட்டக்கூடாது, வாயை வச்சு உரியக்கூடாது. முதல் விஷயம், பாம்பு கடிச்ச உடனே அது என்ன வகை பாம்புன்னு பாக்கணும். அது எப்படி பாப்ப? அது 2 பல்லு மட்டும் இருந்துச்சு, ஒரே ஒரு பல்லு இருந்துச்சுன்னா அது விஷப்பாம்பு. அப்படி இல்ல நம்ம கடிக்கிற மாதிரி நிறைய மேல பல்லு கீழே நிறைய பல்லு இருந்துச்சுனாக்கா அது பாம்பே இல்ல. அது பாம்பு இல்ல. அது பாம்பு இல்ல, பண்ணாட. விஷம் இல்லாத பாம்பு, சார பாம்பு. அது வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிரும். சரியா? அந்த மாதிரி பாம்பு. ஸோ வந்து நம்ம பாம்பு கடிச்ச உடனே வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து அது மூடிடும். சரியா? அதனால அது கடிச்ச உடனே போட்டோ எடுத்து வச்சுக்கணும். அந்த ரத்த காயம் இருக்கும் போதே. போன் இல்லைனாவா போய் சேர வேண்டியதான். கண்ணாலாச்சும் பார்த்து வச்சுக்க. 2 பல்லு இருந்துச்சா 1 பல்லு இருந்துச்சா எப்படி சொல்றதுக்கு அந்த மாதிரி. சரியா? கண்ணால கேப்சர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றேன். அதேதான்.
முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் இருந்துச்சுன்னா டக்குன்னு 108க்கு ஃபோன் அடி. நீ இப்போ ஒரு கேள்வி கேட்ப, ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி. ஃபோன் இல்லாமல் நீ எங்கேயும் போகவே மாட்டேன். கரெக்டா? ஆஃப் ஆயிருச்சு. பாத்ரூம் கூட ஃபோனோட தான் போறேன். நான் போனா 1 hour கழிச்சு தான் வரேன். ஃபோன் இல்லாமல் நீ இருக்கவே மாட்டேன். கரெக்ட் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பாரு. பார்த்து டக்குன்னு நீயே ஃபோனை வாங்கி 108க்கு ஃபோன் பண்ணி பதட்டப்படாம நீயே சொல்லணும். பயம் தான் விஷத்தை வந்து இது பண்ணும். ஆமா, பாதி மனுஷன் சாவரே பயத்துல தானே. அந்த மாதிரி சரியா, பயப்படாம நீயே ஃபோன் பண்ணி சொல்லணும். இது போல பதறாம, இது போல என்ன பாம்பு கடிச்சிருச்சு சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடனே வந்தீங்கன்னாக்கா உங்க லொகேஷன் முதல்ல அனுப்பிச்சுன்னு வச்சுக்க. அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுதான். அதுக்குள்ள நான் ஜிப்பு போடாமலே செத்து போயிடுவேன்டா. கேட்ட அதிகம் இருக்குதுல. பாம்பு வந்து கட்டுவிரியன் கடிச்சாதான் 15 நிமிஷத்துல செத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது பொய்யா. 1 hour ஆகுமா சாவறதுக்கு. 1 hour சாக மாட்டேன். 1 hour நீ சாக மாட்டேன். எந்த பாம்பு வச்சாலும் அதனால நீ போயிச்சிருவேன். என்ன எந்த பாம்பு வச்சாலும் ஃபோன் பண்ணி வந்துடும். எப்படியும் 1 hourக்குள்ள ஆம்புலன்ஸ் ஏறிட்டேன்னா முடிஞ்சு. எந்த பாம்புன்னு தூக்கி உன்னை படுகு போட்டு ரத்தம் எடுத்து பிளட் டெஸ்ட் காமிச்சு 10 செகண்ட்ல ரிசல்ட் வந்து உன்னை போய் வச்சிருவாங்க. ட்ரிப்ஸ் வழியா உன்னை வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி பார்ப்பாங்கன்னாக்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, மூக்கு வாயில எல்லாத்துலயும் பைப் சொல்லிடுவாங்க. சரியா? அப்படி இல்லைன்னா ட்ரிப்ஸ் வழியாவே வந்து மருந்து ஏற்றி யூரின் வழியா அந்த விஷத்தை எல்லாத்தையும் வெளியேற்றுவாங்க. அந்த பாம்போட விஷத்தை எப்படி நம்ம மருந்தை கன்வெர்ட் பண்றாங்க, அந்த பாம்போட விஷத்தை எடுத்து குதிரைக்கு கொடுத்து, அந்த குதிரை சாகமாலாம் கேட்கக்கூடாது, அது பவுடரா மாத்தி அதுக்கப்புறம் தான் குதிரைக்கு கொடுப்பாங்க. அது ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த குதிரையோட ரத்தத்துல இருந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து மருந்து கண்டுபிடிச்சு உனக்கு பழகி வச்சிருவாங்க. அதுக்காக நீ கடிச்ச பாம்புல இருந்தே விஷத்தை எடுத்து உனக்கு மருந்து எத்தனை வருஷம் நீ செத்து போயிடுவ. ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாங்க மருந்தெல்லாம், அதை கொடுத்து உன்னை காப்பாத்திடுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் உங்க ஏரியால முக்கில் இருக்கிற தேன்மொழி டாக்டர் கிட்டே போய் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அது இல்லாத மருந்தெல்லாம் கொடுத்து கொன்றும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு அதுவும். சரியா? அங்க போய் ட்ரீட்மெண்ட் பாரு. இவ்வளவுதையும் சொன்னாங்க. நீ இதுல எங்க இருந்த? நீனு ஆம்பளை பாம்பு பொம்பளை பாம்புன்னு எது சொன்னாங்க பாரு. ஆம்பளை பாம்புக்கு பின்னாடி உருண்டையா இருக்கும், பொம்பளை பாம்புக்கு பின்னாடி மெலிசா இருக்கும் அப்படின்னாங்க பேரு. அப்ப வந்து வெளியில என்ன வேணுமோ அதை கேட்டு மட்டும் கிளம்பிட்டேன். வெக்கமா இல்ல? சிரிக்கிற நீ. எது ஆம்பளை பாம்பு எது பொம்பளை பாம்பு தெரிய வேணாமா நமக்கு? எப்பா கடிச்சதுக்கு அப்புறம் ஆம்பளை பாம்பா இருந்தா பொம்பளை பாம்பா இருந்தா உனக்கு என்ன? பாம்பு கடிச்சிருச்சு போய் டாக்டரை பாப்பியா? பாம்பை பாத்துட்டு இருப்பியோ? எது பொம்பளை பாம்பா? சரி பொயசு பாம்பா ஆம்பளை பாம்பா அட பரம்புக்கு. சரி ஓகே, இதோட crocodile பார்க்கோட வீடியோல நம்ம இதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட போறோம். சோர்னோட நான் போயிடுவேன் வந்துட்டான் பாரு. இப்போ உள்ள போய் அவர் பேசலாம், எடுக்க முடியல, எடுக்கூடாது சொல்லிட்டு போன் கேமரா அலோடு இல்லையா அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம நாங்க பார்த்த விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இவ்வளோ நான் சொன்னேன், அது எப்படி தரல உங்களுக்கு கம்மியாக ஆச்சான். உனக்கு புரிஞ்சா? இப்போ கூட நீ எதிர்க்க 2 பாம்பை போடு, அதுல எது ஆம்பளை எது பொம்பளைன்னு சொல்லுவேன். கல்லாப்பெட்டி இருக்கக்கூடாது. கடையில் மட்டும் கல்லாப்பெட்டி இருக்காது. எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்கணும். காசு யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அப்படி தான் கல்லாப்பெட்டியில் போடணும். உழைக்க வழி சொல்றேன்னு நினைக்கிறேன். அது நமக்கு செட் ஆகுது. உன்னால முடிஞ்சா நீ பிரியாணி போட்டு தனியாக நீ விற்று எத்தனை கல்லால் காசு வைக்கணும். சரியா? உன்னால முடிஞ்சா நீ ரைஸ் போட்டு தனியாக காசு வைக்கணும், கல்லால் வைக்கணும். மொத்தமாக கடைசியில் கணக்கு பார்த்து அண்ணன் வீட்டில் போய் கணக்கு பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். இந்த 50 போய் சாப்பிட்டுக்குங்க. அந்த மாதிரி நீ வந்து எல்லாரும் நீ 50 ரூபா கொடுப்ப. 50 ரூபா கொடுத்துட்டா மீதி பல்கா ஒரு காசு கிடைக்குமா? அதை எங்க வைப்பீங்க? அது என் பாக்கெட்ல எவ்வளோ பெரிய பாக்கெட், கீழே இருக்கு 4 பாக்கெட்டு, மேலே ஒரு பாக்கெட் இருக்கு. எல்லாத்தையும் வச்சு மேலே 2 பாக்கெட் வச்சுக்கலாம். அடுத்த சட்டை இன்னொரு சட்டை வாங்க போறேன். இங்கே ஒரு பாக்கெட், இன்னொரு பாக்கெட் இங்கே. நான் உடனே நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு தம்பியை சேர்க்கணும்னு. யாரை சேர்த்தா இந்த நாய் சேர்க்கக்கூடாது. ஆமா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஊரே ஈஸியாக இருக்கிற எல்லாருமே நம்மளுக்கு சொந்தக்கார ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சித்தப்பா, மாமா, பெரியப்பா, அண்ணன், பங்காளி, அங்காளி எல்லாருமே யாரை சூர்யாபுரம் மாதிரி தான். ரோட்ல எவனாச்சும் ஈஸியாக இல்லை, டேய் மாமா இவாடா அப்படின்னா யாரு நீனாக்கா தாமன். ஆமா அவன் சொல்லு மாமா தான் அப்படின்னு நம்மளுக்கு. தாமன்னு சொன்னா தாமுவா தாமோ எஸ் ஐ நோ இஸ் a கும்பு guy அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாமன் இங்கே ஃபேமஸு. அதனால அது பக்கம் வாங்க. யாராவது வரதா வந்துட்டு தாமன் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல பண்ணி சுற்றி காட்டுவாங்க. முதல்ல பண்ணிப்பாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. முடிச்சிட்டிங்களா லஞ்ச் வரணும் இங்கே வாங்க. அப்படியே ஜூஸ் வீஸ் வேலையை குடிங்கன்னா தாமன் நகரில் இருக்குது. அங்கே எப்படிங்க வாசலே தாமன் வச்சிருக்காரு. இங்கே வாங்க, தாமன் ஓட்டுருக்கு இங்கே வாங்க. வெளில போனால் ஜூஸ் கடை அவங்க கடை தான். எதிர்க்க செருப்பு அந்த செருப்பு டோக்கன் போகிற கடை அவங்க கடை தான். பார்க்கிங் அவங்க பார்க்கிங் தான். எல்லாமே அவங்க உள்ள இருக்கிற முதலையும் மட்டும் தான் வெளிலேருந்து வந்துக்குது. எல்லாமே இவங்க தான். சோறு போடுறாரு கூட அவங்களுக்கு தான். ஓகே, அடுத்த பிளான் நம்ம மீட் பண்ணுவோம். ஹாய் சொல்லுங்க, வேறு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். அந்த நேம் கேளுங்க. என்ன வேணும்? என்ன ஏதோ கேட்க வரீங்க உங்களுக்கு? இல்லை அந்த பேர், நம்ம பேரை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பேர் போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் போட்டுருவாங்க. எங்களே யாரும் மதிக்கல, அந்த பேரையா பார்க்க போகிறாங்க. போட்டு விடும், அது ஒரு வாரமாக இருக்கும். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறோம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது தி பாஸ்ட். தி பாஸ்ட்.